ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு கேரளாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க குடங்கலைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் டைம், ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாமே குடிங்க. பிள்ளைங்களுக்கும் நிறைய ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடங்கலைக்கு பண்ணுறதுக்காக குட்டி பானை எடுத்திருக்கேன். நான் 3 குட்டி பானை எடுத்திருக்கேன். இது 3 ஃப்ளேவரில் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் ஃப்ளேவர்னால் கிரேப்ஸ், அதுக்கப்புறமா பொமிகிரானட். நான் இதே மாதிரி தோல் எடுத்துட்டு நீக்கிட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆரஞ்சு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் நமக்கு தேவை, அதுக்காக லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். நன்னாரி சர்பத் எடுத்து வச்சுருக்கேன். நன்னாரி சர்பத் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோடாவும் ஐஸ் க்யூபும் தேவைப்படுது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், தேவைப்படும் போது நம்ம கடைசியில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் கிரேப்ஸில் இருந்து ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு க்ரஷ் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் நிறைய அடிப்பாங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி ஒன்று வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸியில் வச்சு லைட்டாக அடித்து எடுத்தாலும் பரவாயில்ல, பட் அந்த சீடெல்லாம் உடையாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். நம்ம இப்போ க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுத்தாச்சு. இனி நம்ம அரிப்பில் வச்சு அரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்தோம்னால இந்த கலரில் இருக்குது. இல்லை மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த கிரேப்ஸோட கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம பொமிகிரானட்டையும் அதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். மிக்ஸியில் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக அடித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொமிகிரானட்டையும் க்ரஷ் பண்ணி அரிச்சு எடுத்துட்டோம். ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சை இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மிக்ஸிலேயே ஒரு வாடி அடித்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் எடுத்துட்டோம். இனி நம்ம குடங்கலைக்கு தேவையான எல்லா ஜூஸுமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம அன்பும் ஹேனியும். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் கிரேப்ஸ் சொன்னேன், பட் ஹேனிக்கு கிரேப்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கான், அன்புக்கு ஆரஞ்சு வேணும்னு சொல்லியிருக்கான். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முதல்ல நம்ம குடங்கலைக்கு சர்பத் ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு நன்னாரி ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இனி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அன்புக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர், ஸோ ஆரஞ்சு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 கப் ஆட் பண்ணாலே போதும். இது எனக்கு கிரேப்ஸ் ஜூஸ். இது ஹேனிக்கு பொமிகிரானட். பாதி கப்பு போதும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இனி எல்லா ஜூஸையும் கலக்கி விட போகிறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்காக, ஃப்ளேவரும் சோடா அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்காக நம்ம கலக்கி விட போகிறோம். நம்ம இனி குடிச்சு டேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு ஆள் பாதி குடம் ஆக்கியாச்சு. சூப்பராக இருக்கு. ஹனி எப்படி இருக்கு? அங்கே பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கா? எங்கள் எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருக்கு. ஃப்ளேவர்ஸும் நல்லா இருக்குது. அன்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.